வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவை வந்து நான் டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்டர் இருக்குது. பார்டரை விட்டுட்டு நம்ம பிளைன் கிளாத்தில் தான் நம்ம ஒர்க்கே பண்ண போகிறோம். அதுக்காக பார்டரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுட்டு பார்டருக்கு மேலே டிசைன் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 3 லேயருக்கு வந்து காப்பர் சாரி வந்து கொடுத்துருக்கேன். கீழே இருக்க பார்டர் வந்து ஃபுல்லாகவே காப்பர். அதனால் காப்பரில் சரியில் நான் 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் 2 பீட் ஒன்ஸ் எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பீட் லைன்ஸ் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா வீட் பீடு இருக்குல்ல, 4 mm சைஸ் இருக்க வீட் பீடை வி ஷேப்பில் வந்து நான் இந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு வீட் பீட் ஸ்டிச்சு லாக்கு, அப்புறம் திரும்ப இன்னொரு வீட் பீடு ஸ்டிச்சு லாக்கு, இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா ஒரு தடவை திரும்ப பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வி ஷேப்பில் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் 6 mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோனை வந்து நான் கொஞ்சம் திருப்பி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி, அதாவது டைமண்ட் ஷேப் வர மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது ஸ்டோன்ஸ்க்கு. அதனால் இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த க்ளூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் நல்லா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் ஜிக்ஸாக்காக, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வர்ற மாதிரி மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டிசைனே பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போயிட்டால் நல்லா இருக்காது. அந்த ஷார்ப் எட்ஜ் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கோங்க. இப்போ அந்த டாப்பில் நம்ம ஷார்ப்பான எட்ஜ் வருதுலையே, அந்த டாப்பில் மட்டும் நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அதில் வந்து நான் கிளிப் ஸ்டோன் தான், ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோனை வந்து ஒயிட் கலரில் இருக்க கிளிப் ஸ்டோனை நான் திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் நம்ம ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணுற எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து நகராமல் அது நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி நகன்றும், இல்லைனா அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் அந்த மேலே இருக்க அந்த கேப்லேயும் அதே மாதிரி அங்கங்கே ரேண்டமாக வந்து டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு 4 mm பீடும் சுகர் பீடும் இருக்க மாதிரி ஹேங்கிங் மெத்தடில் ஒரு குட்டி புட்டா கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லையுமே வந்து நான் 4 mm பீடும் சுகர் பீடும் வச்சு நான் வந்து குட்டி புட்டா வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம பார்டரில் ஒட்டியிருக்க எல்லாத்துக்குமே ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அப்புறம் கீழே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா டாப்பில் நம்ம அந்த குட்டி ரேண்டம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்குமே வந்து கீழே ஒரு ட்ராப் வந்து கீழே வந்து விழுகிற மாதிரி ட்ராப் சைஸில் வந்து நம்ம 4 mm பீடும் சுகர் பீடும் கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பீடுக்கும் எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதவே தான் நான் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுக்குமே வந்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாச்சியா சாரி டிசைனர்ன்ற இன்ஸ்டா பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.